நான் சொன்னேன் இந்த வேறு ஒரு பாஷை பேசுறது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல அவருடைய மகன் கேட்கிறார், தந்தையே மனிதனுக்குள்ள ஜின் பூருமான்னு கேட்கிறார். அன்றைக்கே 2 கருத்து இருந்துச்சு. 2வது அத்தியாயம் 275வது வசனத்துல அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்று அல்லாஹ் சொல்றான். மறுமையிலே வட்டி சாப்பிட்டவன் எப்படி எழும்புவான் என்று சொன்னால், ஷைத்தான் தீண்டியதால் எழும்புவனை போன்று எழும்புவார்கள். யகூமூன லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்டியதால் எழும்புவனை போன்று அல்லாமல் வட்டி சாப்பிட்டவன் எழும்ப மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தின் 275வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இதை வச்சு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மனிதனுக்குள்ள ஷைத்தான் பூர்வான் என்று சொல்லி அன்றைக்கே கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு. அப்ப இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தை கேட்கும்போது அவர் அதைத்தான் சொல்றாரு, மகனே ஒருத்தர் தான் தெரியாத பாஷையை பேசுறாரு இல்லையா, எனவே அது ஷைத்தான் தான் உள்ளுக்கு நுழைஞ்சிருக்குது என்று சொல்றான். இப்ப ஷைத்தான் மனிதனுக்குள்ள நுழையும் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த 2 விதமான கருத்தும் இருக்கு. இப்ப ஷைத்தான் நுழைஞ்சுதான் இந்த பலம் கூறுறதும் வேறொரு பாஷை பேசுறதும் என்று சொல்லி அது வரைக்கும் நம்பிக்கை இருந்துட்டு வந்துச்சு. இன்றைக்கு இந்த ஹிஸ்டீரியாங்கிற நோயை கண்டுபிடிச்சது பின்னால் அவங்க சொல்றாங்க, இது மனிதனுடைய ஒரு நோய் தான் என்று சொல்லி சொல்றாங்க. 2 விதமான கருத்து இருக்குது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் எடுத்து பார்த்தோன்னே 2க்கும் இடம்பாடும் இருக்குது. ஷைத்தானும் ஒரு மனிதனுக்குள்ள நுழையிறதுல இடம்பாடும் இருக்குது. சிலர் மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு உடம்பில் 2 உள்ளம் கிடையாது என்றும் அல்லாஹ் சொல்றான். ஒரு உடம்புக்குள்ள 2 உள்ளம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். அதனால ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆள் தான் இருக்க முடியும், இன்னொரு ஆள் நுழைய முடியாது என்ற அந்த குர்ஆன் வசனத்தை வச்சு சிலர் ஷைத்தான் நுழைய முடியாதுன்னு சொல்றாங்க. மனிதனுக்குள்ள ஷைத்தான் நுழைய முடியாது என்று சொல்றாங்க. இதுக்கு மாற்றமான கருத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, ஒரு உடம்புக்குள்ள 2 உள்ளம் பெறலையே, ஷைத்தானும் இருந்துகிட்டு ஆளும் இருக்கலையே, அவரை மயக்கம் போட வச்சுட்டு ஷைத்தான் பேசுகிறான். அவருடைய நாவில ஷைத்தான் பேசுகிறான். ஒருத்தர் நாவில இன்னொரு ஆள் பேசுறது இல்லாமலுக்கு இல்லத்தானே என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உமருடைய நாவில் இறைவன் பேசுகிறான்னு சொன்னாங்க. ஒருத்தர் நாவில் இன்னொருத்தன் பேசலாம் தானே, உமருடைய நாவில் இறைவன் பேசுகிறான்னு சொன்னாங்க. அப்ப இதை வச்சு இல்ல அது 2 உள்ளம்ங்கிறது ஒரு ஆளுக்குத்தான் 2 உள்ளம் இல்லைன்றதுதான் அந்த குர்ஆன் வசனம். ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் ஷைத்தான்ங்கிற ஒருத்தர் நுழையக்கூடியவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ர தம் என்று வருகிறது. ஷைத்தான் மனிதனுடைய ரத்தம் ஓடக்கூடிய நரம்பிலையும் ஓடக்கூடியவன் என்று வருகிறது. அந்த அடிப்படையில் அது சாத்தியம்தான் என்று சொல்லியும் இதுக்கு பதில் கொடுத்துட்டு போறாங்க. நான் இந்த இதுல நடுநிலையில இருக்கிறேன். இந்த நோயில 99% நோய் ஷைத்தான் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன இந்த நோயில 99% உண்மையிலே நோயாத்தான் இருக்குது. எங்கேயாச்சும் ஒன்று என்ன செய்யுது, இந்த உண்மையிலேயே ஜின் பிடிச்சிருக்குது. ஜின் பிடிச்சிருந்தாலும் இந்த நோய் வந்திருந்தாலும் இதுக்கு நாம என்ன செய்ய தேவையில்லை, நூல் கட்டவோ அங்கெஞ்சவோ போக தேவையில்லை. இந்த நோய் பிடிச்சிருந்தா அவங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணி, அவங்க சாதாரணமான நிலைமையில கூட அவங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்கள விடுவிக்கலாம். உண்மையிலே ஜின் பிடிச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கிற ஒரு முறை ஒன்று இருக்குது. ஜின் பிடிச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த ஜின் பிடிச்ச வேலை காட்டுற நேரத்தில் உண்ட பேர் என்ன கேட்கணும். அவருடைய சொந்த பேரை சொல்வாராக இருந்தால் அது நோய். அவர் பேரை கேட்கிற நேரத்தில் அவருடைய சொந்த பேரை சொல்வாராக இருந்தால் அது நோய். என்கிட்ட நிறைய கேஸுகள் இப்படி வரும். நான் பேரை கேட்பேன், ஒரு மந்திரம் அது ஒன்றுமே இல்லை, பேரை கேட்க எத்தனையோ வைத்தியர் மாட்ட போய் ஏலாம கொண்டு வருவாங்க. பேரை கேட்பேன், பேரு சொந்த பேரை சொன்னாரண்டா அது நோய். வேறு ஒரு பேரை சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் சொல்லுவான் பத்ரகாளி நாகாளி என்றுக்கெல்லாம் வருவான். எங்க இருந்து வந்திருக்கிறா என்று கேட்டு வெளியரங்கன்னு சொல்றது. வெளியரங்க மறுப்பான், அடிச்சு சத்தியம் வேண்டிட்டு இனிமேல் நான் இந்த உடம்புல வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போக.
இதான் ஜின்னுக்கு நோய்க்கும் கண்டுபிடிக்கிறது. ஆனா ஒரு 100 பேருக்கு வந்திருக்கா கிட்டத்தட்ட 99 பேருக்கு நோய் தான். எங்கேயாச்சும் ஒன்று அப்படி ஜின் இருக்கும். பேரை கேட்டா தெரியும் ஜின்னா நோயான்னு சொல்லி. சரி, ஜின் பிடிச்சிட்டுன்னு சொன்னா அங்கங்க நீங்க ஓட தேவையில்லை. என்னைட்டு சில நேரம் தூர பிரதேசங்கள் வந்து ஜின் பிடிச்சிட்டு மௌலவி என்ன செய்யன்னு சொன்னா, நான் அங்க இருக்கிற ஒரு ஆளையே சொல்லி கிளியர் பண்ணிக்கிறேன். பக்கத்துல கம்பளையில இருந்து கோல் வந்துச்சு, சுனாமிக்கு முன்ன நினைக்கிறேன். கம்பளையில இருந்து கோல் வந்துச்சு, வாங்க வாசரத்தன்னு சொல்லி. நான் என்ன, நீங்கள் ஒரு ஆள் இப்படியே செய்யுங்க, உருக்கி தைரியமான ஒரு ஆள். 7 பேர் சேர்ந்து இந்த ஜின் பிடிச்சால் 7 பேர் அடிச்சுட்டு இருப்பார். தைரியமான ஒரு ஆள் போய் நின்று நில்லு சொன்னா சும்மா நிற்பார். பேர் என்ன அப்படின்னு கேட்டா சில நேரம் பேரை சொல்ல மறுப்பார். ஒரு அடி போட்டா பேரை சொல்லுவார். சொந்த பேரை சொல்வாராக இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க, அது வேற கேசி. வேற பேரை சொல்வாராக இருந்தா நீங்களே வெளியேறங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். மறா கோல் பண்ணியிருந்தாங்க, வேற பேர் சொன்னார், கூட்டு தூட்டம் பெய்த்தன்னு சொல்லி. விளக்கிட்டா? நீங்களே செய்யலாமா? அதுக்கு அங்க போக தேவையில்லை, நூல் கட்ட தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சரி, வேற ஏதாவது கேள்வி? அரபு மதரசாக்கள்ல தான் ஏற்படுது. இதுல வந்து ஒரு உண்மையை நான் சொல்லி, நானும் மதரசாவில் இருந்த ஒரு ஆள் தான். அதாவது அரபு மதரசாக்கள்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. மொட்டை அடிக்கிறது இல்லைங்களா, சாப்பாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, அவ்வளோதான். அவங்களுக்கு அசரத் மாதிரி ஈரல் அப்படி இறைச்சி பொரியல் அப்படி என்று இருக்கும். இப்படியான சில நிகழ்வுகளுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து நடிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கூட. அசரத் ஒரு ஆளுக்கு அடிக்கணும்டா சும்மா ஓங்கி அரைஞ்சா என்ன செய்யலாது, மைசாவில் தொடர்ந்து ஓத இயலாது. ஓங்கி ஒரு அறை அடிச்சுட்டு அசரத்தில் வீட்டுக்கு போய் அந்த ஹாஸ்டலுக்கு போய் அடிச்சுட்டு ஈரல் கரையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக திண்டுட்டு வந்துடுவான். நாவலப்பிட்டி மதரசாவில் என்னுடைய நண்பர் முகமது மௌலை ஓதுற நேரம் ஒரு ஆளுக்கு ஜின் பிடிச்சிச்சு. ஜின் பிடிச்சிட்டு தொடர்ந்து அசரத்துக்கு அடிக்கிறதும், சோறு திங்கிறதும், இறைச்சி கரையோட திங்கிறதும், பொரியல் திங்கிறதுமா பெரிய கேம் நடந்துட்டு இருந்தோன்னே அசரத்து இல்லாத நேரத்தில் இவன் கேமை கொடுத்தான். முகமது மௌலை இப்போ ஜப்பான்ல இருக்கார். அவர் இன்னொரு கூட்டாளி செட் பண்ணி, மஜான் நான் ஆயத்து குருசு ஓதுவேன், நீ ஜின் பார மாதிரி நடி சொல்லி எல்லாம் செட் பண்ணி போனேன். இவருக்கு ஜின் பிடிச்சோன்னே முகமது மௌலை போய் சொல்லி, ஜின் பிடிச்சிட்டு வேணும், ஜின் பிடிச்சிட்டு கொண்டா, நான் ஒரு ஜின்னை எடுத்து தான் இவரை விரட்டணும் பண்ணி சொல்லி இவரை படிச்சு பிடிச்சோம். பார்க்க என்னடா இது கண்டுக்கிட்டு இருக்கக்குள்ள வந்து ஒருத்தனை இருக்க சொல்லிட்டு ஆயத்து குறிச்சு ஓதி அவன் காதுக்கு ஊத கோத அவன் சும்மா இருந்தேன். அவன் காத்தி காலை விழுந்து அல்லாக்கா என்ன உடுங்கோடா என்று சொன்னாராம். அப்ப கூடுதலாக மதரசாக்கள் இந்த கேம் நடக்குற, அங்க கேள்விப்பட்டு இங்க கேள்விப்பட்டு கொஞ்சம் கூடுதலாக இந்த கேம் நடக்கிற. மற்றபடி அங்கதான் ஜின் பிடிக்கணும்டா. பார்க்க போனா குர்ஆன் ஒரு இடத்துல ஜின் வர மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க. மதரசா முழுக்க முழுக்க குர்ஆன்களும் ஆயத்து குர்சி ஓதுறதும் சூரத்துல் பக்கரா ஓதுறதும் பார்க்க போனா மதரசாவில் வரப்போடா. ஹதீஸே பார்த்தோம்னு சொன்னா சட்டப்படி மதரசாவில் வரப்போடா, வீட்டுக்குள்ளதான் வரணும். இது என்னன்னா தலையில நடந்துக்கிட்டு பாங்கி சத்தம் கேட்டா ஷைத்தான் ஓடுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாங்கி சத்தம் கேட்டால் எந்த குஷு அடித்து கொண்டு ஓடுவான் ரசூலுல்லாஹ். பிந்து வரத்தால காத்த விட்டு கொண்டு ஷைத்தான் ஓடுவான். எந்த அளவுக்கு ஓடுவான்? பாங்கி சத்தம் கேட்காத தூரம் வரைக்கும் ஓடுவான். முடிஞ்சிட்டா திரும்ப வருவான் பள்ளிக்குள்ள. காமத்துச்சுன்னா திரும்ப ஓடுவான். முடிஞ்சிட்டா திரும்ப வருவான். சப்புகளில் நெருங்கி நில்லுங்கள், நெருக்கம் இல்லாமல் நின்றால் உங்கள் கால்களுக்கு இடையில் சுத்தி திரிவான் ரசூலுல்லாஹ். நாம நெருங்கி நிக்கிறதே இல்லையே. அப்ப பாங்கு சத்தத்தை கேட்டா ஓடுற ஷைத்தான், சூரத்துல் பக்கராவை கேட்டா ஓடுற ஷைத்தான், ஆயத்து குர்சி ஓதினா ஓடுற ஷைத்தான். அதுவே ஓதுப்படுற பாங்கு சொல்ற கற்றுக் கொடுக்கிற இடத்த கூட இருக்கிறதுங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, சுத்திகரிக்கப்பட்ட இடத்துல கிருமி இருக்கிற மாதிரி அங்க கிருமி இருக்காது. கேம் நடக்கிறது சொல்லத்தான் வேணும். வேற ஏதாவது கேள்வியில் இருந்தா ஒரு 2 ஓட்டையை போட வேண்டியது. கோழி முட்டையில 2 ஓட்டையை போட்ட வேண்டி குளிக்கு உறிஞ்சு குடிக்கும். ஒரு ஓட்டையை போட்டு உறிஞ்சினா வராது. காற்று உள்ளுக்கு போனா தான் உள்ளுக்கு வாய்க்குள்ள வரும். 2 ஓட்டையை போடணும். ஒரு ஓட்டையில வாயை வச்சு குளிக்கு குட்டிச்சோன்னா அப்படி எல்லாம் வெளியில வரும். அட்டை இருக்கு தெரியுமா? அட்டையை உள்ளுக்கு போட்டு மெழுகால அடைச்சுட்டோன்னே முட்டைக்குள்ள இருக்கிற அட்டை முட்டையில ஏற முட்டை உருள். உங்களோட வாசல்ல ஒரு முட்டையை வச்சோட நான் வந்துடுவேன். அது இந்த வந்து வாசல் வந்து எல்லாம் புத்தரைகள். எங்கட ஏரியாக்களை கடற்கரை ஏரியாக்களை பார்த்தா மணல், தனி மணல். ஒரு முட்டை போனா அதுல தடம் இருக்கு. அங்கதான் இந்த கூடுதல் அந்த கேம் நடக்கிறது. வாசல்ல அப்படியே ஒரு அடையாளம் உண்டு, இப்படி போகுது.
பொறால போனா முட்டை ஒண்ணு இப்படி போகுது. எப்படி இருக்கும் கோழி முட்டை போனா? அவங்க எடுப்பாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, பாரம் இல்லாம இருக்கு. அப்படிதான் எடுத்தாலும் பாரம் இல்லாம இருந்தாலும் அற்புதமா தான் பார்ப்பாங்க. ஒரு ஓட்டையும் இல்ல, முட்டை ஓடுது, எடுத்தா காய்ச்சல் வந்துடும், மாறுவா கதையே கிடையாது. இப்படி ஜின்ன ஏவி விடுவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரிக்ஸி, பயந்தான் மனுஷன். இன்றைக்கு நீங்க வேணும்னு சொன்னா ஒரு கோழி முட்டை எடுங்க, ஒண்ணு சேர்த்து ஒரு கோழி முட்டை எடுங்க. அந்த கோழி முட்டையில அரபுல அப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஒரு பல்லு, ஒரு நாக்கு நீட்டிட்டு, ஒரு தலை, இன்னொரு அரபு எழுத்து, ஒரு சீனு, ஒரு சாது, ஒரு ஐது, ஒரு தலைப்பக்கட்டு ஹே எழுதி போட்டு ஒரு ஆளை வாசல் கதவுல வச்சு போட்டு வாங்க. அவ்வளவு வாசல் கதவுல வெறுவார். காலையில் வந்து முட்டை ஒன்று ஒரு பாப்பம். உடனே வைத்தியர் வருவார், அதை எடுப்பாரு. மரம் வேப்பங்கொத்து தொங்கும், 50,000 ரூபாய், 25,000 ரூபாய். இவருக்கு தலைக்கு இடிக்கும், வியாபாரம் கொஞ்சம் குறையும், கை ஒரு சாதியா கடுக்கும், வருத்தங்கள் எல்லாம் கற்பனை பண்ணுவார். வகுத்துக்க வலிக்குதான் பாரு, வகுத்துக்க வலிக்கும். மரம் மாப்பிள்ளைக்கும் புண்டாட்டிக்கும் இடையில சண்டை வரும். எல்லாம் நடந்துகிட்டு ஒன்று ஒரு முட்டையில் எழுதிப்பட்டு வச்சா கூத்தையே காட்டிடலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. நாங்க அந்த நேரம் பொடியமாரா இருக்கக்குள்ள எங்கட வாப்பா பிரபல்யமான ஒரு வைத்தியர். பயம் அவுல் பரிசாரமானடா விட்டுருவான். மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் பட்டுட்டு நான் என்னதான் முழுக்க போல ஓடி வந்துட்டு சைக்கிள் அப்படியே தூளா போயிட்டு எழுமினா புடிச்சானோ ஆறானோ அபுல் வைத்தியர மகன். தம்பி நீங்க போங்க, நீங்க போங்க. இல்ல அவர் மோட்டார் பைக்கில் C90 சூப்பர் கப் மோட்டார் பைக்கில் சிற உடஞ்சிட்டு, இல்ல அந்த சிற உடஞ்சி, நீங்க முன்ன போங்க, அதை நாங்க பார்க்க, நீங்க போங்க. அவ்வளவு பயம். எங்களுக்கு பொட்டியமாருக்குள்ள சண்டை வரும்போது 6வது அடிக்க வந்தா கொஞ்சம் மண்ணை எடுத்து பண்ணாச்சு ஒரே ஓட்ட ஓடிடுவான். ஒன்று மாதிரி சும்மா ஸ்விப் பண்ணாச்சு ஓடிடும். பயம் அப்படி மனுஷன் நம்பிக்கை தானே. வேற சின்ன ஏவி விடுறது, வசப்படுத்தினா தானே ஏவி விடுறதுக்கு. வேற ஏதாவது கல்யாணம் பட்ட இடங்களை வந்து இப்படியான கேம்கள் நடக்கிறது. எப்படி இருக்குது ட்ரிக்ஸுகள் என்று சொன்னா, இங்க இருந்துகிட்டு இன்னொரு இடத்த சூன்யம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒற்றன்கள் இருக்குது. ஒற்றன்களை வச்சு, அதாவது இன்னொரு கேம் ஒன்று இருக்குது. நமக்கிட்ட ரொட்டேஷன் தானே, வைத்தியர்மார்கள்ட்ட ரொட்டேஷன் ஆகிறது. இவர் வருவார், பக்கத்து வளவுக்காரனை எழுப்பணும், ஒரு சூன்யம் ஒன்று வைக்கணும்னு அதை எழுப்புறதுக்கு ஏற்பாடு நான் செய்வேன். ஒரு இடத்த அவரை வளவுல என்ன இருக்கான்னு பார்த்தோம், பின்னுக்கு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல அடி சூன்யத்தை வச்சுட்டு வான்னு சொல்லி விட்டுருவேன். மரம் இவர் ஒரு 4 வருஷத்தால வந்தோடனே இவர் இன்னார் மச்சான், அப்போ உங்களோட வீட்டு பின்னுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்கணுமே, அந்த மரத்தை தோண்டி பாருங்க, அடியில் தோண்டி பாருங்கன்னு சொல்லி ரொட்டேஷன் வைக்கிறத எடுக்கிறது ஒரு முறை ஒன்று இருக்குது. அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஆள் போய் அவர் போய் எடுக்கிறதாக இருந்தா கொண்டு போய் எடுக்கிறது. அதே மூதூர்ல வந்து இன்னொரு பரிசாரி இருக்காரு, அவர் வந்து ஓத அவருக்குள்ள ஜின் பிடிக்கும். அனுமான் என்று சொல்றது, தவண்டு போவார். போய் ஒரு இடத்த ஓட்டு இப்படி பிச்சாருன்னா அவடத்த மடுவை தோண்டணும் அப்படியே தலையை விட்டு பல்லால கட்டிச்சுக்கிட்டு வருவார் இசுமே. அனுமான் பரிசாரின்னு சொல்லி அதே மூதூர்ல ஒரு அழிக்கார். அப்போ அவர் வந்து இதை எப்படி செய்கிறாருன்ற கேள்வியாக கேட்ட நேரம் கேட்டேன். ஷர்ட்டை போட்டு செய்வாரா, ஷர்ட்டு போடாமல் செய்வாரான்னு கேட்டேன். ஷர்ட்டை போட்டு தான் செய்வாரான்னு. நான் என்ன ஷர்ட் இல்லாமல் சொல்லுங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா பொக்கோட்டில் இருக்கிறது மடுவுக்கு குனியும் போது கீழே விழும், அதை பல்லால கடிச்சுக்கிட்டு வரணும். இப்படி ஒரு ட்ரிக்ஸில் தான் வாரது. மற்றது ஒற்றன்களை வச்சு ஒன்று ஏற்கனவே வச்சு எடுக்கிறது. இப்போ எனக்கு தெரியாத ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து அதை செஞ்சு கொடுக்கறது. பொறாமை போட்டிகளே தானே அப்படியே வந்து ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஒன்று இருக்கும். டாக்டர் கோவூர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் கோவூர் என்று சொல்லி மௌத்தா போயிட்டார். வந்து பெட்டிகோலா தான் அவர் ஒரு நாஸ்திரியன். அவர் தான் இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கு முழு உலகத்திலே முதல் சவால் விட்டு அவர் தான். அவர் ஒரு ஹிப்னோட்டிசம் பண்ணக்கூடிய ஒருத்தர். இந்த ஜின்னு பேய் பிசாசு இதெல்லாம் எதிர்த்த ஒரு ஆள். அப்போ அவரிடத்துலேருந்து ஒரு கேஸ் ஒன்று போயிருக்கு. அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் வந்து கல்லறி விழுகிறது. பெட்ரூமில் தலாணி அப்படியே பிச்சு, தலானியை பிச்சு, பெட்டை பிச்சு, பெட்ஷீட் எல்லாம் கிழிச்சு அப்படியே கிடக்கும். கல்லறி விழும். ஒரு 4 நாளையில வேற தலானி வைப்பாங்க, அது கிழிஞ்சிருக்கும். காரணம் கண்டுபிடிக்கணும்னாம மட வச்சு வைத்தியர்மார்கள் வந்து யாராலையுமே ஏழாங்க போயிட்டு. அப்புறம் டாக்டர் கோவூரை பெட்டிக்குள்ள வந்து கூட்டிக்கு வந்திருந்தாங்க. டாக்டர் கோவூர் வந்து அந்த வீட்டை பார்க்கிறார். அதான் நான் இது என்ன சொல்லண்டா, எங்கேயோ ஒரு விஷயம் இருக்குதும், இதுக்கான காரணம் நமக்கு தெரியல.
இந்த 7 பரிசாரி வந்தவர்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க, 7 மந்திரவாதிகள் வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் கோவூர் வந்து என்ன செய்தாருன்னு சொன்னா, அந்த வீட்டை விசாரிச்சு, அந்த வீட்டில் ஒரு அழகான ஒரு குமர் பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையோட பேசி பார்த்து அதை பார்த்து அக்கம் பக்கத்தை எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு அவர் என்ன மருந்து சொன்னாருன்னு சொன்னா, எதிர்த்தா போல வீட்டுல இந்த பிள்ளைக்கு ஒரு கூட்டாளி இருக்குது, இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, இதே வயசுல இதே ஏஜ்ல இந்த பிள்ளையோடைய படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை முன் வீட்டுல இருக்குது. அந்த பிள்ளைய ஒரு 4 நாளைக்கு வேற ஒரு ஊருக்கு கொண்டு போய் வைங்கன்னுட்டார். அதான் மருந்து. அதை கொண்டு வச்சா இங்க கல்லறி விழுறதும் இல்லை, பெட்ரூம் பிக்கப்படுறதும் இல்லை. என்ன நடந்துன்னு சொன்னா, இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் ஒரே வயசு ஒரே படிப்பு. இந்த பிள்ளை கொஞ்சம் வடிவானாலி, இதுக்கு தான் மாப்பிள்ளை வாரதும் இதுக்கு தான் கல்யாணம் கேட்டு வாரத்துலையும் அந்த பிள்ளை மனநல பாதிக்கப்பட்டு அதுக்கு எப்ப இந்த மனநல கொள்ளம்புது அப்ப கல்லெடுத்து எறிகிறது. நல்லா இந்த பிள்ளையோட வந்து இந்த பெட்ரூம்ல இந்த பிள்ளையோட காய்ச்சிட்டு இருக்கிறது. இந்த பிள்ளைக்கு இந்த பெட்ரூம் எல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு போறாள். எப்ப இவளுக்கு மனசு மாற்றம் அடையுது அப்ப போட்டு பிச்சுட்டு வாரது. சந்தேகம் இவள வாரதே கிடையாது. உள்ளூட்டு பிள்ளை இந்த பிள்ளை வந்து வளமையா வாரது. இதை கண்டுபிடிக்கார் அவரு. அதாவது முன்ன பேய் பிசாசி என்று நமக்கு நம்பிக்கையை கண்ணாடியை போட்டுட்டோம்டா, மந்திரம் பேய் பிசாசி மாயஜாலம் என்ற கண்ணாடியை போட்டுட்டோம்டா, அற்புதம் என்று பார்த்துட்டோம் சொன்னா அறிவியல்ல மூடி போட்டுருவோம். நம்ம எதை அற்புதம் என்று நினைச்சிட்டோமோ அப்ப அறிவுக்கு வேலை இருக்காது. அற்புதமே இல்லை என்று தேடினா தான் காரணம் கண்டுபிடிக்கும். ஏற்கனவே வந்த மந்திரவாதிகள் எல்லாம் வந்து அற்புதத்தை பார்த்தாங்க. டாக்டர் கோவூர் வந்து அறிவியலை தான் பார்த்தான். என்ன காரணம் என்று பார்த்தான். முன்னூத்து வீட்டு பொம்பளைய 4 நாளைக்கு வேற ஊர்ல கொண்டு வைக்க நான் கிளியர் விளங்கிட்டா. இப்படி என்னமோ அதுக்குள்ள இருக்குது, பார்க்கணும், விசாரிக்கணும். இன்னொரு இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. ஒரு வைத்தியர் வந்தாராம், ஒரு குச்சி ஒன்று எடுத்து நிலத்தில் இப்படி போட்டானா அது எழும்பி ஒரு 3 அடிக்கு மேல அப்படி அந்த இடத்துல நின்றுச்சாமன் சொன்னாங்க. அதுலயும் இன்னமோ இருக்குது, அதை பார்க்கணும். ஒரு 3 அடிக்கு மேல நிக்குது, பார்க்கணும் சொல்லி இங்க ஆச்சரியம். என்னடா ஒரு குச்சிய நிலத்துல போட்டு அப்படியே எழுந்து நிக்கிறது சொன்னா, என்ன இது ஆச்சரியம் இருக்குதே சொல்லிட்டு பார்த்தா எப்படி செய்தாண்டு நேரடியாக கண்டால கேட்கிற எல்லாரும் எல்லாம் அவர் இப்படி குச்சியை நிலத்துல போட்டாரு அப்படியே எழும்பி நின்றுச்சு, குச்சியை நிலத்துல போட்டாரு எழும்பி நின்றுச்சு. நேரடியா பார்த்தாரு அப்படியே வர்ணிச்சு காட்டன்னு சொல்லி எடுத்தா அவர் வந்தாரு, குச்சி எடுத்தாரு, மந்திரிச்சாரு, அப்படியே கீழே குந்தினார். கீழே குந்தி அப்படியே போட்டார். போட்டு அப்படியே ஓதி 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 எழும்பினார். குச்சி எழும்பி 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 வந்து அப்படியே நிற்குது. அவர் அப்படியே ஓதிட்டு இருந்தாருன்னு சொன்ன. கை எப்படி இருந்துச்சான், இப்படி இருந்துச்சான். அவ்வளவுதானா? நெடிய தலைமுடி இருக்கிற நெளிய தலைமுடியில குச்சியை கட்டிட்டு இந்த விரல்ல ஒரு சுத்தி போட்டு கீழே போட்டு எடுத்தா இங்க நிக்கிறாளுக்கு தலைமுடி தெரியுமா? குச்சி எழும்புறதுதான் பயங்கரமா இருக்கும். அப்படியே இவர் கையை வச்சு அப்படியே ஓதி 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 இருந்தாராம். ஆச்சரியமா இருக்கு. அத எப்படி நல்ல என்னைட்ட சொல்லப்படுற செய்திகளை வந்து சரியா சொல்லணும், அல்லது அந்த செய்தியை நான் போய் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு இடத்த கோல் எடுத்தா ஒருத்தன் வந்து ஒரு கல் ஒன்று எடுத்து அப்படியே இதுக்குள்ள ஒரு அணைஞ்சால விருதம் நிக்காம ஆண்டு கேட்டான். ஓமனா உடனே ஆட்டம் ஒன்று எடுத்துட்டு அங்க போன செய்யன்னு சொன்ன. செஞ்சான். இஞ்சவா நான் செஞ்சு காட்டுறேன். விட்டேன் ஒரு கல் ஒன்று எடுத்து இதுக்குள்ள விட்டா அஞ்சால வெறுகுது. பார்த்தா தான் செய்யல. சொல்றவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, என்னை டெலிபோன் எடுத்துட்டு மௌலவி ஒருத்தன் வந்து நிக்கிறான், கல் ஒன்று எடுக்கிறான், சின்ன கல்ல புறங்கையில் வைக்கிறான், உள்ளங்கைக்குள்ளால வருது. இன்னும் அது புறங்கைக்குள்ளால வைச்சா உள்ள நீ கண்ட நான் கண்ட விக்கிறதையும் கண்ட வாரத்தையும் கண்டன். அங்க போய் காத்து அவர் வைக்கிற மெதட்டு வேற. அந்த மெதட்ல எல்லாரும் செய்யலாம். கல் ஒன்று எடுத்துட்டு வந்தா செஞ்சு காட்டு. சின்னோரு கல்லு. அப்ப அப்படித்தான் இதெல்லாம் இருக்கிறதே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா? மூசா நபியுடைய காலத்துல சூனியத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லலான்னு சொன்னா, அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடிகளையும் கயிறுகளையும் போட்டார்கள். அது பாம்பு மாதிரி தெரிந்தது. மாறி பாம்பாக மாறியதில்லை, பாம்பு மாதிரி. பாம்பு மாதிரி தெரிந்தது என்ன சொல்றான். மூசா நபியுடைய தடியை போட்டு அது பாம்பாக மாறியதுன்னா அந்த வசனம். அந்த
சூனியம் என்று சொன்னா நான் இப்ப செய்ய போறது மாதிரி தெரியுது உங்களுக்கு, என் கைக்குள்ளால போற மாதிரி இருக்கிறது. சரியா? இப்படி கல்லை வச்சான், அவன் வச்சு எடுத்து கீழால வந்து என்ன செய்யறான்னு சொன்ன, அந்த கல்லை எடுக்கிறான், வச்சு இதை எடுக்கிறான், எடுத்து இப்படி வச்சு இப்படி நைச்சு விட்டா உள்ள கீழால வருது. என்ன செய்யறான்னு சொன்ன, அந்த கல்லை எடுத்து இந்த கையை வைக்கும்போது ஸ்பீடா எறியிட, இந்த கல்லை வச்சு இதை எடுக்கிறான். நான் எடுத்தாங்க அதை, இதை வச்சு இதை எடுக்கிறான், ஸ்பீடா எறியிறான். இத மாதிரி இதான் சூனியம். சூனியம்ங்கிறது மாதிரி வாரது. கைய இதுல கூட ஒரு பெரிய ஒரு நோயாளியை நான் காப்பாத்தினேன். நான் படுத்த படுக்கையாக மரணப்படுக்கையாக கிடந்த ஒருத்தர். எப்படின்னு சொன்னா, எங்களோட ஊர்ல இந்த மலேரியா காய்ச்சல் வந்து சிலர் மவுத் ஆயிட்டாங்க. அப்போ கண்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றப்பட்ட ஒரு ஆள், இந்த கண்டி அக்கரப்பத்திலேருந்து அம்பாறைக்கு ஏற்றி, அம்பாறையிலேருந்து கண்டிக்கு ஏற்றப்பட்ட ஒருத்தர் வந்து வைத்திய ஆலோசனைக்கு எதிராக நான் வீடு செல்கிறேன் என்ற சுய விருப்பத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன் கடத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ என்னைக்கு ஆள் எடுத்து இப்படி மக்கின்னுங்கிற ஒருத்தருக்கு வந்து கடும் சீரியஸாக இருக்குது, அவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வந்து பாருங்க அசரத்தனுச்சு. நான் போனால் தலானி வெள்ளை எல்லாம் பிரித்து தலானில் படுத்துட்டு இருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறாரு, களிமா சொல்லுங்கிறாரு. 4 பேர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. வைஃப்கிட்ட இருக்கிற 3 நாள் தூக்கமே இல்லையா, சாப்பாடே இல்லையா. அண்ணா என்ன சாப்பிடல 3 நாள் தூங்கல, எப்படி இருக்கும் வேற நிலைமை. பார்த்து போய் மக்கீன்னு கேட்டேன், அசரத் களிமா சொல்லுங்க அசரத், என்னை களிமா சொல்லித்தாங்க அசரத், நான் களிமாவோட மௌத்தானு. வைஃபை கூட்டிட்டு போய் என்னப்பா பிரச்சனை, வைஃபுக்கும் பவா கிடைச்சி ஒரு 20 நாள் தான், அப்படி ஒரு பிரச்சனை இல்லைக்கான வைஃபை கூட்டி போய் என்னப்பா நடந்தேன்னு கேட்டேன். இல்ல அசரத்து இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றினேன், எப்போ இவர் வந்தேன்னு கேட்டேன், இன்னும் மௌத்தானான்ட்டு வந்தேன். அப்ப நான் பாக்குறேன், அதே ஊர்ல ஏரியாவிலேயே 3 பேர் மவுத்தான அந்த மாசத்துக்குள்ளேயே. அவர்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டும் மலேரியா காய்ச்சல், இவருக்கு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டும் மலேரியா காய்ச்சல். இவர் முடிவு காட்டிட்டாரு, நமக்கு விசா கிடைச்சிட்டு. ஹாஸ்பிட்டல்ல மவுத்தானா பொடிய மையத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம களிமாவோட மவுத்தானும் மூட்டை கொண்டாட்டி பிள்ளைகளோட மவுத்தானும் கொஞ்சம் தொழுற ஆள், கொஞ்சம் நல்ல மனுஷன் வந்துட்டார். 35 வயசு இருக்கும் அவருக்கு. வந்தோடனே இவரை பார்த்து, டே உனக்கு வந்தது மலேரியா காய்ச்சல் இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சோன்னு அவன் கேட்பான், அப்படின்னு சொல்லணும். அப்ப அவன் வேலையில் வராங்க. நான் சொன்னேன், இவருக்கு என்னமோ நடந்திருக்குது, மலேரியா காய்ச்சல் மாதிரியும் இல்லை, ஜின் நுழைஞ்சாலும் இப்படி ஒரு காய்ச்சல் காயிற டாக்டர்மார் மட்டையன்னு அவனுக்கு ஜின்னை பத்தி தெரியாது, இது ஜின் நுழைஞ்சிருக்குதா மலேரியா காய்ச்சலான்னு பார்க்கணும். 2 ரூபா காசு எடுத்து இவரை கையில வச்சு ஓதிக்கிட்டு சொல்றேன், நானு இந்த காசை நானு கைக்குள்ளால உள்ளுக்கு அனுப்ப போறேன். இது கைக்குள்ளால போயிட்டுன்னு சொன்னா இவருக்கு ஜின் பிடிச்சிருக்குது, போகலன்னு சொன்னா நீங்க களிமாவை தான் சொல்லி கொடுக்கணும், வேற வழி இல்லை சொன்னா இவர் பாக்குறார், டே நம்ம தப்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாக்குறார். நான் 2 ரூபா காசு எடுத்து ஓதுன்னு ஓதி அவரை தொடையில இப்படி தேய்க்கிறேன், தேய்ச்சி போட்டு இந்த கைக்குள்ளால வச்சு இப்படி ஏத்துறேன். ஒரு தரம் மிஸ் ஆகுது, அவர் பார்த்தாரு சரி விசா சுவர் தான். நான் 2வது தரம் தேய்ச்சி 2வது தரம் ஏத்து, அதுவும் மிஸ் ஆகுது. 3வது தரம் தேய்ச்சி கையில தேய்ச்சி போட்டு 3வது தரம் ஏத்து காசு பார்த்தான், காசை காணல. நான் ஒழும்பி உதறி காட்டு, காசு இல்லை, காசு வைத்தான்னு சொன்ன படுத்துக்கிட்டு இருந்தான், ஒழும்பி இருந்துட்டான். கேட்கான் என்னகிட்ட, அசராத் இந்த ஜின்ன என்ன செஞ்சு விரட்டணும் கேட்டான். இளந்த இலை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். உடனே வந்துச்சு இளந்த இலை அரைச்சி ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி எடுத்து கரவடுது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, காய்ச்சல் நரக நெருப்பின் ஒரு சூடு, தண்ணி அள்ளி ஊத்து மருந்து. ரசூலுல்லாஹி சொன்ன மருந்து, காய்ச்சலுக்கு தண்ணி அள்ளி ஊத்துனாங்க. அதுக்காக தடுமல் காய்ச்சலுக்கு ஊத்திடாதங்க. அப்ப தண்ணி எடுத்து அவரை கொண்டு நானே வச்சுட்டு நானே ஜுப்பாவை மடிச்சு காட்டிட்டு நான் எந்த கையால தண்ணி அள்ளி பார்த்துட்டு சஜஷனை கொடுக்க நிப்பேன். சஜஷன் என்ன சஜஷன் கொடுக்கன்னு சொன்னா, இவருக்கு இப்ப நல்லா பசிக்கும், 3 நாளா சாப்பிடாதவன் நல்லா பசிக்கும், 3 நாள் திங்காத வகுத்துக்கு இறைச்சி பிரியாணியை கொடுத்தா எப்படி இருக்கும்? இறைச்சி பிரியாணியை கொடுக்கலாமா, பொரியலை கொடுக்கலாமா, இலகுவான இடியப்பம் இல்லாட்டி கஞ்ச கொடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டு முடியவருக்கு பயங்கரமான ஒரு தூக்கம் வரும். இதெல்லாம் சஜஷன், அவர் கட்டுப்படக்கூடிய சஜஷன். அவருக்கு ஒரு தூக்கம் வரும், நல்லா தூங்க விடுங்க. அதோட காய்ச்சல் லேசான்ட்டு எஷா தொழிட்டு போறேன், எங்க படுக்காரர், அதோட சரி காய்ச்சல் விளையிட்டா. அப்ப இதுல நம்ப வச்சேன்னா காசு ஒரு தரம் தேய்ச்சேன்,
கையை இப்படியே கொண்டு வச்சேன் நான். ஏத்தும் போது கையை இப்படியே கொண்டு வச்சு மிஸ் ஆக்குறது என்னத்துக்குன்னு சொன்னா உங்களோட கவனத்தை இங்க திசை போறது தான் கண் கட்டு மையன்னு சொல்றது. கண் கட்டு மைய பூசி விட்டுருவாங்க, கண் தெரிய மாட்டான்னு சொல்லுவாங்களே. உங்களோட கண்ணை இங்க நான் திசை திருப்பிட்டு 2வது தடவை மிஸ் ஆக்குறது. நீங்க என்ன நினைப்பீங்கன்னு சொன்னா மிஸ் ஆக்கிட்டாரு, வேற மிஸ் இல்ல, நான் ஃபெஸ்ட்லயே செஞ்சிருப்பேன். மிஸ் ஆக்கிட்டார், இங்கதான் என்னமோ செய்ய பார்த்தார், மிஸ் ஆக்கிட்டார், கவனம் எல்லாம் இங்க. 3வது தரம் தேய்ச்சி போட்டு காசை இந்த கையாலே எடுத்துருவேன் நான். இது வெறும் கை, இதை கொண்டை குளர்ல வச்சிருவேன். இதை போட்டு அப்படியே திருக்கி அப்படியே விட்டா எங்க காசு போகுமா சதைக்குள்ளால. எலும்பி உதறினாலும் இந்த நேரம் உங்களோட ஊர் கூல் கிளைமேட், எங்களோட ஊர்ல வேறு தெரியும். காசை வச்சுட்டு ஜுப்பாவை கலட்டி உதறி காட்டலாம். அதுல அப்பிதான் அது. இந்த இடத்துல சில இடத்துல சவாலுக்கு ஜுப்பா கலட்டுங்க போல, ஜுப்பா கலட்டி கையில எடுத்த பாரா ஜுப்பாவை பார்த்தா ஜுப்பாக்குள்ளையும் இல்லை. எவ்வளவுனா தப்பி தவறி கீழே விழுந்தோன்னா என்ன கொண்டாந்து போட்டீங்கன்னு அங்க பார்க்க வேண்டியது, திசையை அங்க திருப்ப. தப்பி தவறி கீழே விழுந்துட்டாண்டா சில நேரம் அந்த வேர்வைக்கு பட்டு கீழே விழுந்துட்டுனா இப்படி காட்டுவேன் கையை, எல்லாம் அங்க பார்ப்பாங்க, கொண்டாந்து போட்டுட்டு போகுது. இதுதான் எல்லாம் ட்ரிக்ஸிகள்.